ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்களுக்கான பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு என்னென்ன லஞ்சில் பேக் பண்ணுங்கிறது ஒரு ரெசிபி எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்து போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒவ்வொன்றா போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறனால தான் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அது நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசிலாம் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு காய்கறிகள் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பீன்ஸு, கேரட்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸு நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க புதுசாக. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், வாயில் கடிவிடாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. முட்டைக்கோசு இதே மாதிரி நல்ல நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிலையும் கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு நம்ம ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும். எவ்வளோக்குள்ளே குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா காய்கறியும் கழுவி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கட்டும். இதுக்கு சைடிஷ் நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜு பண்ண போகிறோம். வெஜ்ஜஸ்ஸு அது ரொம்பவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நம்ம ஸ்கின் அதோட தோல் கொஞ்சம் ஒரு மார்க்கெல்லாம் தோலை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் தோல் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா 2 முட்டையை நல்லா கழுவிட்டு தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல திக்கான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய பெரிய பீஸாக திக்கான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம சைடில் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். சாதம் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தை சீசனிங் பண்ணுங்க மாதிரி எல்லா பக்கமும் ஆயில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஆயில் சூடானது அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம சைடில் பொட்டேட்டோவும் வெந்து ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்து காமிக்கிறேன். நமக்கு ரொம்ப வேகல, பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம அடுத்து டீப் ஃப்ரை பண்ண வர போகிறோம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மல்லிச்செடி குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டை இது சேர்க்குறனால இப்படி மல்லிச்செடி ஆட் பண்ணி முட்டையோட ஃப்ளேவர் வாடை இல்லாம ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து எல்லா மிக்ஸ்டு ஹெர்பும் சேர்ந்து ஆட் பண்றேன். நீங்க வந்து மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பீஸா, பாஸ்தாங்கிறதுக்குள்ள குடுக்க சீசனிங் மிக்ஸ் குடுப்பாங்கல்ல, அந்த இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு திக்கான பேட்டர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக உருளைக்கிழங்குல வந்து அந்த பேட்டர் வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஃப்ரைட் ரைஸ்க்குள்ள காய்கறிகள் நல்லா வதங்கி ரெடி ஆகிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம எவ்வளோக்குள்ள சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். நான் குட்டீஸ்களுக்கு கொடுக்கறனால சாஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஆட் பண்ணால் விரும்பி ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்களுக்கு இப்படி கொடுத்தாலே ரொம்ப விரும்பி சாப்பிடும். கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கிட்ஸ்களுக்கு இப்படி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்லேயே ஸ்வீட் கார்ன் போட்டு எப்படி பண்ணலாங்கிறதே அதிகம் நான் ஒரு ரெசிப்பியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஒவ்வொன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக கூட்ட அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி மீதி இருக்க பேட்ச் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. நம்ம லஞ்ச் பேக்கும் ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணிடலாம். கிட்ஸுகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபின்னு சொல்ல கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து கிட்ஸோட ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்க ஒரு சின்ன ஐடியா கிடைக்குங்கனால தான் நானே கொடுக்குறேன். இது வந்து நான் மண்டே லஞ்ச் பண்ண ரெசிபி. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.